இரட்டை அர்த்தம் பேச மாட்டேன். பார்ல என்னை கூட்டு போகக்கூடாது. பார்ல குடிக்கிற மாதிரி காட்சியில் என்னை வைக்காதீங்க. டான்ஸ் பண்றது எனக்கு தெரியாது, பண்ண மாட்டேன். மாப்பிள்ளை படத்துல ஒரு திருவிழாவில் இருக்கும். அந்த காட்சி வரும்போது என்னையும் டான்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் முடிய சுராஜ் சார் நான் சொல்லிட்டேன், சார் என்னை விட்டுருங்க, வந்துறீங்கன்னா நான் வரமாட்டேன், அந்த சீனில் என்னை விட்டுருங்க. அவர் கடைசியில் அதனால தான் அந்த அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டான்ஸ் முடியும் போது நானும் எனக்கு வீட்டம்மாவை நடிக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கு மத்தியில் வந்து தனுஷ் அப்படி நின்று எங்கள் 2 பேரும் இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி அந்த லாஸ்ட் ஷாட் வரும். நாங்கள் அந்த இதில் இருப்போம், பட் நாங்கள் மூவ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டோம். இது மாதிரியெல்லாம் கண்டிஷன் போட்டால் என்னை யார் கூப்பிடுவாங்க? இதெல்லாம் என்ன கொடுக்குற பேசிக் கண்டிஷன்ஸ். ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி காட்சிகள் வேண்டாம். நான் பப்ளிக்கை சந்திக்கிறேன், நாளைக்கு அது ஒரு மாதிரி பேசப்படும். என்னையா நீ எல்லாம் இப்போ பேசுகிற போய் தண்ணி அடிக்கிறதுல உட்காந்துருக்கேன்னு பேசுவாங்க, அது எனக்கு வேண்டாம். அப்படி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி கேரக்டரை பார்த்துட்டு நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக சார் நீங்கள் இந்த படம் பற்றி சொன்னும்போது நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்ததுனால சார், உங்களோட முதல் படம் சிவாஜி படத்தில் ஆக்சுவலாக சரவண் பாப்பையா அவர்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்கும், அங்கவை சங்கவை அப்படின்னு. அது ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகி பல வருடங்களுக்கு, ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து அது வந்து விமர்சனத்துக்குள்ள வந்துச்சு. இது மாதிரி கருப்பாக இருக்கவங்களை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எடுக்கும் போதான இது இப்படி இருந்துச்சா, இல்லை வந்து அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணப்பட்டது அப்படி ஆயிடுச்சு, மோட்டிவ் அது இல்லை பட் ஆயிடுச்சு? இல்லை, அதில் உண்மையிலேயே சொன்னால் இந்த படத்தை தொடங்கி பாப்பையா சார் அவங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கருப்பாக இருக்கிற 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம கஷ்டப்படுகிற ஒரு தகப்பன், கருப்பாக இருக்கிற ஒரு கதாநாயகன், கருப்பாக இருக்கிறதுனால தனக்கு சிவப்பான பொண்ணு கிடைக்காதுன்னு இருக்கிற கதாநாயகன், 2 கேரக்டரும் இருக்குது இந்த படத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற கதாநாயகனுக்கு சிவப்பான பொண்ணு கிடைப்பா, கருப்பாக இருக்கிற 2 பொண்ணுகளுக்கு ட்வின்ஸ், அந்த பிள்ளைங்க உண்மையிலேயே அதுக்கு 2 ட்வின்ஸ் தான், படத்துலையும் அப்படி தான். அவங்களுக்கு சிவப்பான 2 கணவன் வருவாங்க. நிறம் என்பது ஒரு மோசமானது அல்ல, நிறத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது, இதுதான் இந்த கேரக்டர்னு சொல்லி தான் அவரையும் கூப்பிட்டாங்க. எனக்கு இது தெரியும். ஆனால் கதை போக்கு 3.5 மணி நேரம் படம், இதற்கான அவென்யூஸை விட்டுட்டு அது வேறு ரூபத்தில் போயிடுச்சு. இப்போ சொல்லும்போது தொடங்கும்போது என்ன இருந்ததுன்னா இதுதான், அதனால தான் அவர் அதை ஒத்துக்கிட்டார். 2வது அங்கவை சங்கவை அவமானப்படுத்திட்டாங்க. எந்த இலக்கியத்திலையுமே பாரி மகளிருக்கு அங்கவை சங்கவைன்னு இலக்கிய சான்று இல்லை, பின்னாடி வந்த கதைகளை தான். அப்படியே இருந்தாலும் படத்தில் இவர் பேர் தொண்டைமானே தவிர இவர் பேர் பாரி கிடையாது, இவரை தொண்டைமான்னு தான் பேர் வைப்பாங்க, எனக்கு ராமலிங்கம்னு பேர் வைப்பாங்க. இதுதான் பாரி மகளிர்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அங்கவை சங்கவைன்ற பேர் உலகத்தில், இப்போ ராஜான்ற பேர் நீங்களே சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும் இருக்குன்னு, அதுக்காக அவர் என் பேரை ஏன் வச்சார்னு நான் சொல்ல முடியுமா? இது எல்லாமே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுன்னா எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் படம் ரிலீஸ் ஆன புதுசில் ஒன்றும் ஆகலை, பட் ஓவர் பின்னாடி வந்து எல்லாரும் திட்டினாங்க, தாறுமாறாக திட்டினாங்க. சாலமன் பாப்பையா தொடர்ந்து 13 வருஷம் திருக்குறள் பேசினார், சங்க இலக்கியம் பேசியிருக்கிறாரு, என்னென்னவோ தொலைக்காட்சியில் அறிமுகம் பண்ணியிருக்கிறார். அந்த அறிமுகத்தெல்லாம் அவர் செஞ்சப்போ பாராட்டுறதுக்கு மனம் இல்லை. டிவியில் இது அங்கவே சங்கவேன்னு சொன்னோடனே, சினிமாவில் வந்தோடனே இதுக்கெல்லாம் திட்டுறதுக்கு நம்ம மக்கள் தயாராக இருக்காங்க. அவரும் சேர்ந்துட்டாருங்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை. முதலில் கதை எப்படி சொல்லப்பட்டதுன்னா இப்படி, நீங்க இப்போ இதை யோசிச்சு பாருங்க, அது கரெக்டாக இருக்கு, யோசிப்பது கரெக்டாக இருக்கு. ஏன்னா ஸ்ரேயா வந்து அந்த இதை பாருங்க, இதைத்தான் அவங்க சொன்னாங்க. இந்த 2 பேருக்கும் 2 பொண்ணுங்க வரும், எல்லாருக்கும் திருமணம் நடக்கும், சுபமாக முடியும்னு சொன்னாங்க. ஆனால் படப்போக்கில் அது எடுக்கப்படலை.